அவர் வெளியே வந்துட்டார், எல்லேருந்து வெளியே வந்துட்டார். இப்போது நேராக போய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். இப்போ சொல்ல நான் ஒரு உடல்நலம் விசாரிக்க போனேன், இல்லை ஒரு துக்க விசாரிக்க போனேன், இதெல்லாம் அரசியல் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறதன் மூலம் மறுபடியும் என்டிஏக்கு போயிடுவாரோ, என்டிஏக்கு வரலாம், டிடிவி சொல்கிறாரு, என்ன நாங்கள் சொல்கிறாரு, என்டிஏக்கு வரலாம். அப்போது ஓபிஎஸ் மனசில் மறுபடியும் பாஜக கதவு பக்கம் கண்கள் இருக்கிறதா? இல்லை, அதாவது இந்த சுயமரியாதை தன்மானம் அது முக்கியம் அப்படின்னு தான் கருதினார். அது எப்பவுமே அது நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டில் ஒரு உறுதியாக தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவர் சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு. பிரதமர் நரேந்திர மோடியும் சந்திக்காத ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய தலைமை ஆலோசகர் மரியாதைக்குரிய பண்டுட்டி ராமச்சந்திரன் தொடங்கி திரு ஓபிஎஸ் அவரோடு அணிவகுத்திருக்கிற கடைசி தொண்டர் வரைக்கும் 100% நீங்கள் பாஜகவிலிருந்து விலக வேண்டும் என்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த நிலைப்பாட்டிற்கு தன்னை ஒப்புக்கொண்டு வெளியில் வந்துட்டார்.